ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே 5வது பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை என்று ஆரம்பிக்கிறது. கண்ணன் மாயம் வல்லவன். அந்த மாயனை பெரியவனை மாயவனை என்று பேசுவர். பெரியவனை மாயவனை அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அவள் மொத்தம் இல்லை, இளங்கோவடிகளும் இந்த மாதிரி காட்டுறார் ஒரு இடத்துல. அதை எடுத்து பெரியவார்கள்லாம் சொல்வார்கள். எனது மாயையை வெல்ல முடியாதுன்னு பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய பகவத்கீதையிலே கூறுகிறான். மண்ணு வடமுதுரை மைந்தனை, அவனது பெருமையை கூறுவதாயினும் அவன் மைந்தனாக வடமதுரையில் பிறந்த எளிமைதான் ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வடமதுரை அவனுடைய ஊர். அங்கே தான் நிலை பெற்றான். அங்கே தோன்றினான். எம்பெருமானுடைய தொடர்பு நீங்காத நகரமாக இன்று வரை விளங்குகிறது. அந்த இது இன்றைக்கி கூட பார்த்தோம்னா இன்னும் கண்ணன் தோன்றினான், வளர்ந்தான், பிறந்தான், இருந்தான்னு பார்க்குறோம். அந்த கண்ணன் இருந்த ஊர்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கொண்டாடி எல்லோரும் போய் அந்த இடத்தை தொழுது வருகிறோம் இல்லையா? ரொம்ப பாராட்டி பண்ணுறோமே. அதனால் இன்றைக்கு கூட நிலையான புகழெல்லாம் பெற்று விளங்கக்கூடியதானது வடமதுரை. இந்த கோகுல வாசிகளுக்கு கண்ணன் சாமானியமாக இல்லை, தோழனாகவே இருந்தான். சிறுவனாக இருக்கும்போது அவன் தோழனாகவே எல்லோருக்கும் இருந்தான்னு பார்க்குறோம். தூய பெருநீர் யமுனைத் துறைவனை, கண்ணனுக்கு யமுனைத் துறைவன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறான் ஆண்டாள். இந்த பட்டம் யமுனைத் துறைவன்னு கொடுக்குறான். இந்த கண்ணன் விளையாடிய துறையை உடையது இந்த யமுனை. கோபியர்கள்லாம் என்ன பண்ணால் நீர் விளையாட்டு விளையாடும்போது கண்ணனுடைய தேக சம்பந்தமே இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த கோபிமார்கள் எல்லோரும் நீராடுகிறார்கள். கண்ணனும் நீராடுகிறான். கண்ணன் என்ன பண்ணுறார்? தன்னுடைய அந்த நீரை எடுத்து வாயிலிருந்து உமிழ்ந்து அதையெல்லாம் இது பண்ணுறான். அவருடைய அமுதம் பட்டு திருவாய் அமுதம் பட்ட அந்த நீரானது யமுனை ஆகிறது. யமுனைக்கு இன்னும் மேலும் பல சிறப்புகள்லாம் உண்டு. இந்த வியாக்கியானத்தில் பார்க்கும்போது ஒரு ரசமான ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறான். கங்கே ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதம் குரு. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களையலாகும் கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ன கண்டமென்னும் கடிநகரே அப்படின்னு கங்கையினுடைய விசேஷங்கள்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி விசேஷங்கள் நதிகள் எல்லாருமே விசேஷங்கால நதிகள் தான். அதில் யமுனைக்கு சிறப்பாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் எடுத்து சொல்கிறா. அதே சமயத்தில் இந்த கோதாவரி இருக்க, அந்த கோதாவரிக்கு ஒரு இழிவான நிலை ஏற்பட்டதாம். என்ன நிலையாச்சு அப்படின்னு சொன்னால், ராமாயண காலத்தில் ராவணன் அத்துமீறி சீதா பிராட்டியை எடுத்து செல்கிறானே, வானத்தில் எடுத்து செல்கிறான் லங்காபுரிக்கு. அந்த மாதிரி சமயத்தில் சீதை கதறாள். அப்போ அந்த கோதாவரி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இடத்துல. அதை பார்த்து சொல்கிறாள், ராமலக்ஷ்மணர்கள் வந்தால் இந்த மாதிரி ராவணன் அபகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான்னு, சீதையை என்னை அபகரித்து கொண்டு போகிறான்னு கொஞ்சம் தயவுசு சொல்கிறங்களா அப்படின்னு வேண்டிட்டு கை கூப்பிட்றான். அதுவும் பார்த்துட்டே இருக்கு. ஆனால் ராமலக்ஷ்மணர்கள் அவளை சீதையை தேடிக்கொண்டு அந்த பக்கம் வரும்போது ஒவ்வொரு மரத்தையும் மட்டையும் இதையும் பார்த்து செடிகளெல்லாம் பார்த்து கேட்குறான், ஏதாவது நீங்கள் பார்த்தீர்களா, ஏதாவது நீங்கள் சீதையை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்குறான். அதே கோதாவரி நீரையும் அதுங்கிட்டையும் கேட்குறான், பார்த்தாயா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறது? கோதாவரி வாய்மூடி மௌனியாக இருக்கிறது, சொல்லவே இல்லை. ஏன்? அந்த சர்வாதிகாரம் படைத்த ராவணன் இருக்கானே, அவன் நம்ம என்னாவது துன்புறுத்தப்படுறானேன்னு அதுக்கு பயமா. அதனால் என்ன பண்ணது? அது சொல்லவே இல்லை. இந்த மாதிரி தான் ராவணன் தான் எடுத்துன்னு போகிறான்னு சொல்ல வேண்டியதுதான். சொல்லியிருந்தால் நல்லதாக இருக்க முடியும், அது சொல்லலை. அதனால் அதுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டது. அதுவே பார்த்தோம்னா
யமுனை இருக்கிறது, வசுதேவர் அந்த குழந்தையாக பிறந்த அந்த சிறைச்சாலையிலே பிறந்த குழந்தை கண்ணன். அந்த கண்ணனை அவருடைய கட்டளையின் பேரிலே நல்ல மழை பொழிகிற சமயமாக இருக்கிறது. ஆற்று வெள்ளங்கள் எல்லாம் யமுனையிலே ஆற்றிலே வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிற சமயமாக இருக்கிறது. அப்பொழுது இந்த கண்ணனுடைய தகப்பனாரான வசுதேவன் அந்த கூடையில் இந்த குழந்தையை வச்சு அந்த யமுனைத்துறையை கடந்து கோகுலத்துக்கு போகணும். அப்படி போகும்போது பார்த்தா ஆற்று வெள்ளம். இவர் கால் அந்த யமுனை நதியிலே பட்டவுடன் அப்படியே ஒரு வழியாக தோன்றும். இந்த வெள்ளமெல்லாம் அடங்கி ஒரு அணைக்கட்டு மாதிரி வழி விட்டுதான் அவருக்கு. வசுதேவர் அழகாக அந்த கோகுலத்துக்குள்ளே நுழைந்து அந்த இது பண்ணுறார். அதனால் யமுனை துறைவன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சு கண்ணனுக்கு அந்த யமுனை சிறப்பு பெற்றதாகி விட்டது. அதுவும் பயந்துருக்கணும் இல்லையோ, கம்சனுடைய இதில் தான் இருக்குது. அப்போ கம்சன் கிட்ட அதுக்கும் பயம் இருக்கும் இல்லையோ. ஆனால் அது துளி கூட அஞ்சலை. கம்சன் எதுவுன்னா பண்ணி போட்டோம், கண்ணனை நம்ம காப்பாற்றணும், அவருடைய தந்தையார் கொண்டு வரார் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பக்தி ஸ்ரத்தையோடு அது வழியை விட்டது. அதனால் அது சிறப்பு பெற்றது. இப்போ அந்த கோதாவரிக்கு இழுக்கு வந்தது வாஸ்தவம்தான், அது பண்ணலை. ஆனாலும் அதனுடைய கலம்பமும் போக்கினது எப்போன்னா, ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம் பண்ணி பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு கோதா என்று பெயரிட்ட போது அந்த கோதா என்ற சொல்லானது, அந்த கோதா என்று பேர் வச்சோடனே இந்த கோதாவரிக்கு இருக்கிற களங்கமும் நீங்கி விட்டதாம். அந்த திருநாமத்துடைய பெருமை பாருங்க. அந்த இடத்துல சாதாரணமாக அந்த கோதாவரி அது வச்சிருக்க பேர். கோதா என்ற திருநாமத்தை, ஆண்டாளுடைய திருநாமத்தை சொன்ன உடனே அதனுடைய களங்கங்கள் எல்லாம் போயிடுச்சு. அப்படின்னு சொன்னால் நம்முடைய களங்கங்கள் நம்ம எத்தனையோ பாவங்கள்லாம் பண்ணிருக்கோம். அது ஒரு பாவத்தை பண்ணிட்டு நம்ம பிறவிதோறும் பாவத்தெல்லாம் பண்ணிட்டு வந்து அப்படியே மூட்டையாக அடுக்கி வச்சுருக்கோம். அந்த பாசுரத்தில் 3வது பாசுரத்தில் பார்த்தோம். தீங்கின்றி நாடல்லாம் இதில் வந்து தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்னு பார்த்தோம். அப்படியே நெருப்பில் ஒரு தூசு போய் விழுந்தோன்னா தூசாகி போயிடுறது இல்லையோ, அந்த மாதிரி நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குவர் கண்ணன். அவருக்கு யமுனை துறைவன் பேர் வச்சார்னு பார்த்தோம். அதே மாதிரியாக ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு, ஆயர் குலத்திலே தோன்றுகின்ற அணிவிளக்கு. முதல்ல ஒரு பாசுரத்தில் பார்க்க போகிறோம், பின்னால் ஒரு பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு பார்க்குறோம். ஒருத்தி மகனாய் பிறந்து இங்கே வசுதேவர் தேவகிக்கு குழந்தையாக பிறந்தார். ஆனால் வளர்ந்தது எங்கே? அந்த யசோதை அந்த கோபநிலத்திலே. அதுதான் காட்டுகிறாங்க. இந்த ஆயர் குலத்தினில் அங்கேயே பிறந்த குழந்தை மாதிரி தோன்றும் அணிவிளக்கை மாயனாக வழங்கிய ஆயனாக வளர்ந்தது தான் அற்புத வரலாறுன்னு காட்டுறான். அதே மாதிரி ராமனை சொல்லும்போது மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடுறாரு பார்க்கணும். இதே மாதிரியாக ஊர் ஆடிரை மேய்த்து அவன் வளர்ந்தான். இந்த பாசத்தில் பார்த்தோம்னா இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த இடத்துல சொல்கிறாரு இல்லையோ, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. யசோதை இவளுடைய வசுதேவி தேவகி வயிற்றினுடைய குடல் விளக்கம் செய்தான். அவருடைய அந்த குடலானது நல்ல ஒரு புகழை பெறக்கூடியதான குழந்தையாகவே பிறந்திருக்காரே கண்ணன் பகவானே பிறந்திருக்கான ஒரு சந்தோஷம். குடல் விளக்கம் செய்து தாமோதரனை. நம்மளுக்கு இந்த குடலெல்லாம் சுத்தம் செய்யணும்னு என்ன பண்ணுறோம், ஒரு எனிமகன் மாதிரி ஒரு வஸ்துக்கள் தரமே, அது போனோடனே சுத்தமாகிறது இல்லையோ, அந்த மாதிரியாக கண்ணனே அவதாரம் பண்ண போது அவளுடைய குடலானது விளக்கம் பெற்றது, நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்ததுன்றதை காட்டுறார் இந்த இடத்துல. அதே மாதிரி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு சொல்கிறார். தாமோதரன் அப்படின்ற பேர் தாமம் உதரன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். உதரம்னா வயிறு, தாமம்னா கயிறு. உதரம்னா வயிறு, தாமம்னா கயிறு. யசோதை என்ன பண்ணுறா, ஒரு வாட்டி வெண்ணெய் தேடிட்டு வந்துட்டான், ரொம்ப இதெல்லாம் பண்ணுறான், குடும்பத்தனம்லாம் ஜாஸ்தி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை ஒரு கயிறு போட்டு கட்டணும்னு யசோதை தீர்மானித்தான். அவளுக்கு கோபமாக பொங்கி வருது. எல்லார் இடத்துலையும் போய் வெண்ணெய் திருடிட்டு வந்து அவள்லாம் ஏசலாளே, நம்ம குழந்தை இந்த மாதிரிலாம் ஏசலாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோபம். அவன் எங்கே நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து உரலில் கட்டணும்னு ட்ரை பண்ணுறான். அவள் என்ன பண்ணுறா, ஒரு கயிறு எடுத்துட்டு வரான். அதை எடுத்து சுற்றி அவனுடைய வயிற்றில் போட்டு இந்த உரலோடு சேர்த்து கட்டுறான். கட்டினான்னா அந்த கட்டில் முடிச்சு போட முடியாது. இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ஜான் குறையிறது.
சரி வேகமாக ஓடுறான். இன்னொரு கையில் அத்தோட பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒன்று கொண்டு வரான். அதையும் கொண்டு வந்து கட்டி பார்க்குற மறுபடியும் ஒரு ஜான் குறையுது. கட்டவே முடியல. பார்த்தான், கிருஷ்ணனே பார்த்தான், அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாளே, நம்மளே கட்டணும், அப்படியே கட்டிடுவோம்னு சொல்லிட்டு அவனே அதை தானாகவே பண்ணிக்கிறான். அந்த கயிறு போடலைன்னா கூட அவன் அதுக்கேற்ற மாதிரி இடுப்பு எல்லாம் வளைத்து கொண்டு அதில் கட்டு போடுற மாதிரி பண்ணினான். இது அழகாக அவர் முதல்வர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய கண்ணினுள் சிறுத்தாம்புர பாசனத்திலே. கண்ணினுள் சிறுத்தாம்பினால், தாம்புனா கயிறு, கண்ணினுள் சிறுத்தாம்பினால், சின்னது கண்ணி நுண் திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எப்படி அவனே தானே கட்டுண்டான். அம்மா கஷ்டப்படுறதை பார்த்து சகிக்கல அவனுக்கு. அந்த மாதிரி தான் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்தா அவன் சகிக்க மாட்டான். நம்மளுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அவனே கொடுத்துடுவான். நம்மளால் நினச்சி பார்த்தா கூட அது முடியாது. கஷ்டங்களாகத்தான் நம்ம முயற்சி பண்ணி என்னதான் பண்ணாலும் நம்மளால் அதை தீர்க்க முடியாது. எத்தனையோ கஷ்டங்கள்லாம் வருது. ஆனால் அவன் திருநாமத்தை சொல்லி உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு தூயோமாய் வந்து நாம் மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பு ஏல் ஓரம்பாவாய் அப்படின்னு அழகாக அமைந்தது இந்த பாசுரம். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும். இப்படி எம்பெருவானே மனசால நம்ம நினைச்சோம்னா வாயால் புகழ்ந்து பாடுறதுனால இப்பிறவியிலே இதுவரைக்கும் என்னென்ன பழையெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அது மாத்திரம் இல்லை, குற்றங்கள் பாவங்கள் இது எல்லாத்தையும் எல்லா பாவங்களும் நீங்கி போடுது. சரி அதுவும் அவ்வளோதானா அப்படின்னு சொன்னால் அதுக்கும் மேலாக இனி நம்ம அடைய இருக்கின்ற வினைகளுக்கும் அவன் மருந்தாக அமைகிறான். அவையெல்லாம் கூட போட்டுவிடுகிறான் அப்படின்றது போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் அப்படின்றத காட்டுறார். தீயினில் தூசாகும். இந்த பாவங்கள் எல்லாம் என்ன ஆகும்? தீயினிலே இட்ட ஒரு வஸ்துவாக கருகி போய் தூசு ஆகிவிடும் அப்படின்னு நிறைவேறுகிறார்ன்றது. இப்படி திருப்பாவினுடைய முதல் பகுதி இது அப்படின்னு சொல்லலாம். நோன்பு செய்யப்படும் காலம், நோன்பு செய்யும் முறை, நோன்பு செய்யப்படக்கூடிய அந்த இதையெல்லாம் சேர்த்து சிறப்பாக மழை பெய்யக்கூடிய விதம் அதையெல்லாம் அழகாக காமிச்சினால் நோன்பின் காரணமாக முந்தைய வினைப்பயன்கள் எல்லாம் என்னாகும்? நீங்கும் என்று இந்த பாசுரத்திலே காட்டியிருக்காள். வடமதுரை மைந்தன் என்று இறைவன் இருக்குமிடம் கூறியதாலே இது அந்தர்யாமித்துவத்தை காட்டுகிறது, அர்ச்சாவதாரத்தை காட்டுகிறது இல்லையா? வடமதுரை மைந்தன் அர்ச்சாவதாரம் விக்கிரகமாக நம்ம கோவில்கள்லாம் இழப்பட்டுருக்கோம். ரொம்ப விசேஷம் சார். இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா பரம், யூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை என்ற 5 நிலைகளிலே பரம் நிலையானது நாம் சேவிக்க முடியாத நிலை, வைகுண்டத்தில் இருக்கிறது. கடைசியில் நம்மளுக்கு பாக்கியம் இருந்தால், அவரே நடிச்சிருந்தால், அவர் சங்கல்பித்தால் போகிறோம். யூக நிலையானது திருப்பார்கடலில் இருக்கிற நிலை, அங்கே நம்ம தேவர்கள்லாம் சேவிச்சுருக்கான் அந்த இடத்துல, அதனால் அதையும் சேவிக்க முடியாது. அப்புறம் விபவம் நிலை, ராம அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஏற்கனவே முடிந்தது, கல்கி அவதாரம் தான் நடக்க போகிறது கடைசியில். எப்போ யதா யதா தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதான்னு சொன்னார். அந்த மாதிரி எப்போ அதர்மம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் நான் தோன்றுகிறேன் இந்த உலகத்திலேன்னு சொன்னார். கல்கி அவதாரம் எடுக்க போகிறார். அது இன்னும் காலம் இருக்குது. ரொம்ப அந்த அளவுக்கு இது ஆகலைன்றது இந்த இடத்துல காட்டுறார். அதே மாதிரியாக இந்த நிலைகளிலே பார்த்தோம்னா அந்தர்யாமித்துவம் ரிஷிகள்லாம் இருக்கக்கூடியது. மெல்ல எழுந்து அரியன்ன பேரர்வம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து அப்படின்னு ஆண்டாள் பாசத்தில் காட்டுறார். ரிஷிகள்லாம் ஹரி 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 ஹரின்னு தியானம் பண்ணிட்டு பகவானை சேவிக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில் நம்மளால் இருக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் நம்மளால் தியானம்னு சொன்னால் இருக்க முடியுதா? இப்போ தியானம்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் இருக்கோம்னா அந்த தியானம் இருப்போம், கண்ணை மூடிப்போம், நிச்சயமாக கண்ணை மூடிப்போம், அப்படியே நல்லா உட்காந்து நிமிர்ந்து உட்காருவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த மனமானது வரதோ வாயுவாகனகான்னு சொல்கிற மாதிரி அது வேகமாக தெரிஞ்சு கொண்டே இருப்போம். இந்த தியானத்திலே இருப்போம். வடமதுரை கூட போயிடலாம், டெல்லிக்கு போகலாம், காஷ்மீர் நினச்சா காஷ்மீர் நினச்சிடும். ஏற்கனவே போய் வந்த இடத்துல நினச்சோம்னா அந்த இடத்துல க்ஷண காலத்தில் போய் சேர்ந்துடும். மனசானது அப்படிப்பட்டதான வேகம் படைத்தது. எங்கே நினைக்க அமெரிக்கா அப்படின்னு நினச்சோம்னா அமெரிக்கா போயிடும், மனசு போயிடுது. அந்த மாதிரி இருக்க நிலை
தியானம்ன்றது அந்தர்யாமித்துவம் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் அர்ச்சனை என்ற நிலையானது இப்பொழுது கோயில்களிலே விக்கிரக ரூபத்திலே பகவான் எழுந்திருக்கிறாரு, அந்த நிலை அதுதான் நம்மளுக்கெல்லாம் காட்சியை தரக்கூடியது, ஆனந்தத்தை தரக்கூடியது. அதனால தான் கோவில்கள்லாம் போய் பார்த்தோம்னா இந்த காலத்தில் கூட இந்த மார்கழி மாதம் வந்ததுனால் இந்த மார்கழி மாதம் வந்தபோது வெள்ளமான ஜனங்கள் அப்படி காலங்காத்தால் விடியற்கால வேளையில் ஒரு கோவிலில் 5 மணிக்கு அவள் 3 மணிக்கு ஆரம்பிச்சிடுவான். 3 மணிக்கு ஆரம்பித்து திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை என்ற இந்த 3 பாசுரங்களையும் அருளிச்செயல்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் நிச்சயமாக இந்த 30 நாளும் சேவிப்பாள். அது போக மற்ற நாள்களையும் சேவிக்கிறது உண்டு. அதே மாதிரியே சேவிக்கும் பொழுது அவள் 3 மணிக்கே எழுந்து பெருமாளுக்கு உண்டானதெல்லாம் பண்ணி தயாராக வச்சுட்டு சேவா காலம் ஆரம்பித்து பண்ணிட்டே இருப்பாள். 5 மணிக்கு சாத்துமறைன்னு சொல்லுவாள். அன்றைய நாள் பாசுரம் உண்டு. ஒவ்வொரு நாளைக்கும் மார்கழி முதல் நாள் பிறந்த நாள் மார்கழி திங்கள், 2ஆம் நாள் வையத்து வாழ்வீர்கள், 3ஆம் நாள் ஓங்கி உலகளந்த, 4ஆம் நாள் ஆழிமழை கண்ணா, 5 மாயனை ஆழி மாயனை மண், அந்த மாதிரி சொல்லணும். மார்கழி வையம் ஓங்கு ஆழி மாயன் புல்லு கீசு கீழ்வானம் தூமணி நோத்து கத்து கணக்கு புல் ஊங்கள் எல்லே நாயகன் அம்பரம் முந்து குத்து 30 ஏத்த அங்கன் மாறி அன்னி ஒருத்தி மாலே கூடாரை கறவை சித்தம் வங்கம் அப்படின்னு முடியுது. தை அப்படின்னு ஆட்சியார் திருமொழி ஆரம்பிக்கிறது. தையொரு திங்களும் தரை விளக்கின்னு இந்த 30 நாளைக்கு 30 பாசனம், 30 நாளும் அந்த ஒவ்வொரு பாசனத்தினும் சாட்டுமறையாக சேவிப்பார்கள். அந்த நாள் பாட்டின் பெறுதுக்கு சித்தஞ்சிறுகாலே கடைசியில் மார்கழி திருப்பாவை 30 பாசுரத்தில் சித்தஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்தது சாத்துமலை பாட்டின்னு பேசு. அது நிச்சயமாகவே சேவிப்பார்கள். சாத்துமலை பாட்டு சேவிச்சு தான் மற்ற இதெல்லாம் பிரபந்தங்களை நிறைவு செய்வார்கள். அந்த மாதிரி இருக்கொள்ளியோ அந்த மாதிரியாக இந்த மார்கழி திங்கள் சொல்கிறோம் ஆரம்பிக்கிறது முதல் நாள் பாசனம். அந்த மாதிரியாக 30 நாளும் 30 நாள் பாட்டங்களாக இதை பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட விசேஷம் அந்த சமயத்தில் இந்த கற்பூர ஆர்த்தி ஆகும்போது மார்கழி திங்கள்னு கற்பூர ஆர்த்தி ஆகும்பொழுது நாள் பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான மக்கள் காத்தால வேலை நினச்சி பாருங்க. சாதாரணமாக கோவிலுக்கு வரணும் 5 மணிக்கு வரணும்னா நம்ம கிரகத்தில் எத்தனை மணிக்கு கிளம்பி கொண்டிருக்கோம்? எழுந்து நீராடி உடை உடுத்தி சின்னங்களை அணிந்து கொண்டு வேகமாக வந்தாலும் ஒரு 3-4 மணிக்கு வந்தால் தானே முடியும். ரொம்ப வேகமாக பண்ணுற வச்சுருந்தா கூட ஒரு 1 ஹவர் ஆகும் முடியும். அங்கிருந்து கிளம்பி இல்லத்திலிருந்து கிளம்பி இந்த கோவிலுக்கு வரணும். அந்த மாதிரியாக இந்த 30 நாளும் தவறாமல் ஆடவர்களும் பெண்களும் இந்த கோவிலுக்கு வரா. ஒரு பொதுவாக சாதாரணமாக எடுத்துனோம்னா ஒரு சாதாரண நகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கோவில், அந்த கோவில்லையே பார்த்தோம்னா அப்படிப்பட்ட ஜனத்திரள் இருக்குது. என்ன விசேஷம்னா இந்த மார்கழிக்கு ஆண்டாளுடைய திருப்பாவுக்கு ஏற்பட்ட அது மகிமை அதுதான் நீங்கள் சொல்லணும். 30 நாளும் 30 பாசனங்கள் செலுக்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு இல்லங்களிலும் கூட இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமாக கொண்டு போகுது. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் எடுத்துட்டோம்னா அவள் என்ன பண்ணுறான்னா இந்த நம்முடைய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இன்னும் மற்ற இடங்களிலெல்லாம் ஸ்டேட்லெல்லாம் மாநிலங்களெல்லாம் இந்த திருப்பாவை மாதத்திலே 30 நாளும் நல்ல சேவை இவாளையெல்லாம் காலட்சேப அதிகாரிகளை கொண்டு 30 நாளும் ஒவ்வொரு நாளும் அன்றைய தின பாசுரத்தை சொல்லி அதற்கு அர்த்தத்தை விளக்கி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அதை சொல்ல வைக்கிறோம். அந்த மாதிரியாக எல்லா இடங்களிலும் தமிழ்நாடுன்னு எடுத்துனா ஒரு 175 சென்டரில், அதே மாதிரியாக ஆந்திரான்னு எடுத்துன்னா அங்கே ஒரு 200 சென்டரில், அந்த மாதிரி மற்ற இடங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரி நடத்துகிறார்கள். அப்போது திருப்பாவைன்றது 30 பாசனம் தான். அருளிச்செயல் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் மற்றதெல்லாம் 4000 பாசனங்கள், அதெல்லாம் 1000 பாசனங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த திருப்பாவை 30 பாசனம் அன்னைக்கும் சேவிச்சிருந்தா பொருள்லாம் சொன்னா இன்னைக்கும் சொல்றா நாளைக்கும் சொல்ல போகிறோம். இந்த மாதிரியாக அந்த திருப்பாவையானது பாசனங்கள் எளிமையாக இருந்தாலும் 30 பாசனங்கள் தான் இருந்தாலும் அதன் பொருளை ஒவ்வொரு விதமாக ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுத்த வழியே அதை ஓரான் வழியாக உபதேசித்தார் முன்னோன்னு ஒருத்தருக்கு சொல்லி அப்படி வந்தது தான் இந்த பிரபந்தங்கள். இதெல்லாம் கையில் எழுதப்படாத கிளவின்னு தான் வேதாத்துக்கே பேர். எழுதா கிளவினே பேர் இந்த வேதத்துக்கு. அதையெல்லாம் வேதத்தை அப்படியே தமிழ் செய்தான் மாறன் திருவாய்மொழியில் அப்படி சொல்லியிருக்கான்னு சொல்கிறோம்.
அது எல்லாத்தையும் மிஞ்சினவளாக ஆண்டாள் 30 பாசுரங்களிலே காட்டி கொடுத்திருக்கிறாள் என்றால் அதனுடைய இந்த திருப்பாவை பாசுரங்களுடைய புகழ்தான் என்ன, அதை சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தின் புகழ்தான் என்ன என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறார். அப்படிப்பட்டதான விசேஷமான பாசுரம்.